உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்ல வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பரீட்சை நிலையம் ஒன்றிற்குள் கையடக்க தொலைபேசியை வைத்திருந்த பரீட்சார்த்தி ஒருவர் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு அவரது தொலைபேசி கைப்பற்றப்பட்டதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன் தெரிவித்தார். கையடக்க தொலைபேசியை தம் பக்கம் வைத்திருக்க கூடாது என்று தலைநகரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து மாணவர் ஒருவர் தம்மசம் கையடக்க தொலைபேசியை வைத்திருந்தமையினால் எமது குழுவினரால் அது கைப்பற்றப்பட்டதுடன் அவருக்குரிய பரீட்சை பெறுபவர்களும் ரத்து செய்யப்படும். ஆகவே மாணவர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். நீங்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பதோ அல்லது எடுத்துச் செல்வதோ முற்றாக தண்டனைக்குரிய குற்றமாவதோடு அவ்வாறு நீங்கள் பிடிபடுமிடத்து உங்களுக்குரிய பரீட்சை பெறுபவர்கள் ரத்து செய்யப்படுவதுடன் உங்களது கைத்தொலைபேசியும் அரசுடைமையாக்கப்படும். மேலும் இன்று நடைபெற்ற பரீட்சைகளில் ஒரு சில மாணவர்கள் காலை நேர பரீட்சைக்காக மாலை நேரம் வந்திருப்பது அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் தமக்குரிய நேர அட்டவணையை மிகவும் நன்றாக அவதானித்து உரிய பாடத்திற்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நடைபெற்ற நாட்டியம் பாடத்திற்கு காலை நட வேண்டிய பாடத்துக்கு மாணவர் 11:45க்கு பரீட்சை நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். ஆகவே அவருடைய வினாப்பத்திரம் காலை 11:30க்கு முடிவடைந்துள்ளது. ஆகவே மாணவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்லும் முன்னால் மீண்டும் அவதானமாக உங்களது நேர சூழ்ச்சியை பார்வையிட்டு அதற்குரியவாறு பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.